வழியாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். உறவில் உரிமை என்ற தலைப்பில் எபேசியர் 2 அதிகாரம் 8 பார்ப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதினாலும் கிறிஸ்தவ பெயரை வைத்திருப்பதினாலும் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை சுமந்து செல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் மாத்திரமே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். இது ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனோடு ஏற்படுத்துகின்ற உரிமையின் உறவில் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு கல்வாரியின் சிலுவையின் அண்டையிலே கிருபாசன தண்டையிலே பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த சுத்திகரிப்பின் மூலம் நாம் அப்பா என்று அழைப்பதற்கான தகுதியை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். இந்த உறவு நமக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கின்றது. அப்பா என்று உரிமையோடு அழைக்க வைக்கிறது. இந்த தேவாதி தேவனை உரிமையோடு நாம் அழைக்கும் பொழுது அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண நம்மளுடைய மனதின் அறைக்குள்ளே அவர் வருகின்றார். இவ்வாறு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படும் இந்த உறவில் உரிமை கொள்ளுவதுதான் அந்த நபரை கிறிஸ்துவை உடையவனாக மாற்றுகிறது. அதுவே கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை கொடுக்கின்றது. இவ்வாறு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வது கிருபையினாலேதான். இந்த தகவல்கள், அதாவது சிலுவையின் தகவல்கள் அநேகருக்கு செல்லுகின்றது. ஆனால் அது வெறும் செவிவழி செய்தியாக மாத்திரம்தான் அநேகர் அதை கேட்கிறார்கள். எல்லோரும் இவற்றை ஏற்றுக்கொள்வது இல்லை. இங்கேதான் தேவனுடைய கிருபை எவ்வாறு நமக்கு வேலை செய்கிறது என்பது நமக்கு புரிகிறது. நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை அவருடைய மனதின் படத்திலே நம்மை பார்க்கும் பொழுதே நம்மை அவர் முன்குறித்து விட்டார். இவ்வாறு முன்குறித்த நபர்கள் மீது அவர் தன்னுடைய கிருபையை காட்டுவதனால் அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். எப்படி என்றால் அந்த கிருபை நம்முடைய மனதிலே இந்த தகவல்களை நாம் கேட்கும் பொழுது, சிலுவையின் தகவல்களை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசத்தை அது வர்த்திக்கப்படுகின்றது. அந்த விசுவாசம்தான் நம்மை கிருபாசன தண்டைக்கு அழைத்து தேவனோடு தனி மனித உறவை ஏற்படுத்துகின்றது. அதுவே நமக்கு ரட்சிப்பின் அடையாளமாக கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு நாம் முழு மனதோடு தேவனை நம்பும் பொழுதுதான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இதற்கு நம்முடைய முயற்சி என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. இது தேவனுடைய ஈவு. கிருபையை நாம் எந்த விதத்திலும் நம்முடைய முயற்சியினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை சம்பாதித்துக் கொள்ளவும் முடியாது. தேவனுடைய கண்களில் தயவு கிடைப்பவர்களுக்கு அவர் இந்த கிருபையை காட்டுகின்றார். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை நமக்குள்ளாக சுமந்து கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மகா பெரிய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபை தகுதியில்லாத ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுவதுதான் மேன்மையான விஷயமாக இருக்கிறது. காலைதோறும் இந்த கிருபையை அவர் புதுப்பிக்கின்றார். அவரை நம்பி இருக்கிற அனைவரையும் கிருபையை சூழ்ந்து கொள்ள வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிருபையை பெருக பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கின்றார். எந்த தகுதியும் இல்லாத நமக்கு இவ்வாறு நிறைவான கிருபையை கொடுத்து அருமையாக அவர் வழி நடத்துகின்றார். தேவனுக்கு முன்பாக இந்த கிருபைதான் நம்மை நீதிமான்களாக நிறுத்துகிறது. இவ்வாறு நாம் நீதிமான்களாக நிறுத்தப்பட்டு விசுவாசிப்பதுதான் ஒரு கிறிஸ்துவை உடையவனாக இந்த விசுவாச பயணத்தை நம்மால் தொடர முடிகிறது. இந்த விசுவாசத்தை வளர செய்வது தேவனுடைய வார்த்தைகள் தான். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்டு இருப்பதை நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இவ்வாறு
விசுவாச பயணத்திலே பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறவராக இருக்கின்றார். நாம் எவ்வளவு கிருபையை பெற்றிருந்தால் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணரும் பொழுது, இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் நம்மை குறித்து மகா பெரிய திட்டம் வைத்திருக்க போய்தான் இந்த ரட்சிப்பை நமக்கு ஈவாக அவர் கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் உணரும் பொழுது இந்த விசுவாச பயணத்திலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென்.